இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தான்னு வச்சுக்க, அவனுங்களை அப்படியே விட்டுறணும். அவனுங்களை நாம நோண்டணும், மாஸ் ஆயிடுவானுங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை ரொம்ப டார்கெட் பண்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஊழல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் வெளியில வந்து மோடியை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் கேட்கிறேன், கரெக்டா 75 வயசு ஆன உடனே ரிட்டையர் ஆகி போகணும்னு RSSல எந்த சட்ட புத்தகத்தில் இருக்கு? இது ஆல்வேஸ் an exception to rule. மோடி will continue for another 5 years. யார் கேட்க முடியும்? ரேபரேலி வந்து ஒரிஜினல் பிளான் பிரகாரம் பிரியங்கா கொடுத்துட்டு பிரியங்காவை அடுத்த இந்திரா காந்தியா வளர்த்து விடுறதா பிளான். ஏன்னா ராகுல் வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஸ்டேபிளாவே இல்லை. பிரதமர் இருக்காரா இல்லையா, கட்சியில் இருப்பாரா, போறா MP என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த வாட்டி MIM லீடர் தோற்க போறது ஒரு பெண்மணியிடம், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட பெண்மணியிடம். ஓவைசி தோக்குறாருங்க. ஓவைசி கண்டிப்பா தோக்குறாரு. ஓவைசி ஹைதராபாடோட கோட்டை சார். கோட்டை, அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஒரு அம்மா வந்துட்டாங்க, பெண் சிங்கம் மாதிரி வந்துட்டாங்க. அனதர் ஸ்மிருதி இரானி has come. அவங்க பிரச்சாரம் அப்படி பண்ணாங்க. காஷ்மீர் இந்தியாவோட மரணம்னா நமக்கு அமெரிக்காவோட ஆதரவு தேவை. டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா மோடியோட கை சேர்ந்து தீவிரவாதத்தை உலகம் முழுக்க ஒழிப்பார். ஜோ பைடன் கூட அந்த அளவுக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ஜனாதிபதி இல்லை. பாகிஸ்தான் உடையக்கூடாதுங்கிற பயம் காங்கிரஸுக்கு இருக்கு. பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றதுங்கிற பயம் இருக்கு. பாகிஸ்தான் லாபி உங்களுக்கு வேலை செய்யுது, இன்டர்நெட்டா சைனீஸ் லாபி வேலை செய்யுது. எப்படி நீங்க வந்து இந்திய பிரஜைன்னு சொல்றீங்க, இந்திய குடிமக்கள் சொல்றீங்க, இந்தியாவோட ஆதரவாளர் சொல்றீங்க? அப்ப மோடி ஆன்டி நேஷனல் கோவம் வருது இல்ல? அப்ப கரெக்ட் தானே? மூன்றாவது முறையா மோடி வந்த உடனே ராமஜன்மூர்த்தி முடிஞ்சு போச்சு, 370 எல்லாம் ஓவர். நம்மால செய்ய முடியாது ஒண்ணு உலகத்து நாடுகள்ல நம்ம தலைக்குழி ஏற்படுத்துது காஷ்மீர் ப்ராப்ளம். ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னும் இந்த ரெசல்யூஷன் லைவா இருக்கு. இது வந்து யாராலும் தீர்க்கப்பட முடியல, மோடியால் மட்டும்தான் காஷ்மீர் ப்ராப்ளம் தீர்க்கப்பட முடியும். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் சுவாமி அறிந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். நல்லா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருந்து வெளியே வந்திருக்காரு. உச்சநீதிமன்றமே அவருக்கு ஜாமீனை கொடுத்திருக்காங்க. ஸோ வெளியே வந்த பிறகு பாஜகவை எதிர்த்தும் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்தும் மிக கடுமையான பிரச்சாரம் வட இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக நீங்க பாஜகவுக்கு போடுற ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு கிடையாது, அமித்ஷாவுக்கு போடுற ஓட்டு. 75 வயது ஆனால் பாஜகவில் யாருக்கும் பதவி கிடையாது. இன்னும் 2 வருஷத்துல மோடிக்கான அந்த 75 வயசு நெருங்க போகுது. அதனால அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. குறிப்பாக மோடியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் வட இந்தியாவில்? குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை ரொம்ப டார்கெட் பண்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? கெஜ்ரிவால் தப்பு பண்ணான்றதான் கைது பண்ணீங்க. அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்றதுக்கு அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, அப்போ நாளைக்கு இதை கோட் பண்ணி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னு கேட்டால் பெயில் கொடுப்பீங்களா? ஏன்னா கோர்ட் என்றைக்குமே முன் உதாரணத்தின் அடிப்படையில் தான். இப்போ நீங்கள் லாயரை கேட்டிங்கன்னா அந்த கேஸில் இப்படி இருந்ததுங்க, ஆகவே இந்த கேஸ் அந்த மாதிரி தான், அது என்ன முடிவோ அந்த முடிவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அண்ட் லா. இப்போ கெஜ்ரிவால் கேஸை கோட் பண்ணி கெஜ்ரிவாலை ரிலீஸ் பண்ணிங்களே பெயிலில், எங்களை கிளைண்ட் ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு 10 பேர் கேட்பாங்க. இந்த நிலைமைக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் போச்சு என்னன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட் வர வரை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மாறிட்டு வருது. ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சியாக சுப்ரீம் கோர்ட், நல்லது, தப்பு கிடையாது, ஆனால் அந்த கொள்கையை கொஞ்சம் மாறி வருது. இப்போ என்னென்னா, அடுத்தது கெஜ்ரிவால் வந்து அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்தார், ஊழல் பண்ணி குற்றச்சாட்டு. நீங்கள் நிரூபிக்கப்படலையா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆதாரமே இல்லைன்னா எந்த மத்திய அரசாங்கத்தோட அதிகாரங்கள் மையங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ ராவோ இன்கம் டேக்ஸோ சிபிஐயோ கைது பண்ணாது. ஏன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட்டு வைக்கும்னு தெரியும். ஸோ ஆதாரம் அடிப்படையில் தான் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பிரிமா ஃபேஸை எவிடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஊழல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் வெளியில் வந்து மோடியை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் அதுக்குன்னு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, ஆம் ஆத்மிக்கு ஓட்டுக்களுங்க. ஆனால் மக்கள் இப்போ என்ன வேடிக்கைன்னா, காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயங்குறது. ஏன்னா அந்த ஊழல் புகார் நம்ம மேலேயும் வந்துருமோன்னு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் போகும்போது காங்கிரஸ்காரன் யாருமே கூட போகல, சொல்லிக்கிற மாதிரி யாரும் போகல.
தனித்தனியா பிரச்சாரம் பண்றாங்க. தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சிருச்சு சார். 4 தொகுதி சீட்டு பங்கீடு முடிஞ்சாச்சு. ஆம் ஆத்மி 4 இடத்துல நான் போட்டி போடுறாங்க. கேட்கறது காங்கிரஸ் என்னன்னா, 3 இடத்துல போட்டி போடுறாங்க. இந்தி கூட்டணி கெஜ்ரிவால் கூட இருக்கா பிரச்சாரம் பண்ணும்போது? இல்ல. ஏன்னா அவங்க என்ன பயப்படுறாங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டு நம்ம மேலேயும் படிக்குன்ற பயத்துல இப்ப ராகுல் காந்தியும் கெஜ்ரிவால் ஒண்ணா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நான் ஒத்துப்பேன். அப்பா கரெக்ட்பா, 2 பேரும் ஒத்துக்கிறாங்க போல. யாரும் அந்த தேர்தல் முடிய போறது. இன்ன வரைக்கும் கெஜ்ரிவால் தனியா ஆவர்த்தனம் தான் பண்றாரு. தனியா ஆவர்த்தனம் பண்ணி உங்க இந்தி கூட்டணியிலேயே உங்களை மதிக்காதவங்க நீங்க வெளியில வந்து மோடியை பத்தி பேசினா யார் மதிப்பா? அது ரெண்டாவது, அந்த 75 75 வயசுங்கிறது நான் மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கிட்டையும் ஒரு மூத்த RSS நிர்வாகிட்டையும் பேசுறேன். என்னங்க இந்த மாதிரி கெஜ்ரிவால் சொல்ற, ஏன்னா எனக்கு டீட்டெயில் தெரியாது. அவர் சொல்றாரு பாஜகவோட பைலால ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. கன்வென்ஷன் வேற, பைலா வேற. அத்வானி ஏன் இருங்க, ஓரம் அத்வானி ஜோஷி ஏன் ஓரம் ஓரம் கட்டினாங்கன்னு நீங்க சொல்றீங்களே தவிர, இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஏங்க 2014ல மோடியோட கேபினெட்ல அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் இவங்கெல்லாம் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமா கேட்கலாம். சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி இருந்தாங்க. இப்போ குருவை வந்து நம்ம வேலை கீழே வச்சுட்டு நம்ம வேலை செய்ய முடியுமா? இப்போ என்னோட பாஸ் இருக்காரு, பாஸ் கீழே நான் வேலை செய்யலாம். பாஸ் எங்கீழே வேலை செய்ய முடியுமா? ஏன்னா அத்வானி கீழே ஒர்க் பண்ணவர் தான் மோடி. இப்போ என்னதான் இருந்தா கூட ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ இருந்தான்னா அந்த கேபினெட்டை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தான் பார்ப்பாரு. இப்போ ஒரு அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ அந்த இடத்துல உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் அவங்க போக்குப்படி போகணுமே தவிர உங்கள் போக்குப்படி அவங்க போவான்னு எதிர்பார்க்க முடியாது. சீனியாரிட்டி வைஸ் இது எப்பவுமே இது எம்ஜிஆர் நெடுஞ்செழியன், கலைஞர் நெடுஞ்செழியன், அண்ணா நெடுஞ்செழியன் காலத்துலேருந்து இது பழக்கம். நெடுஞ்செழியன் அண்ணாவோட பெரிய லீடர், கலைஞரோட பெரிய லீடர். ஏன்னா திமுக ஆரம்பித்தவரில் மெயின். அப்போ என்ன பண்ணார், கலைஞர் வந்து முதலமைச்சரான உடனே நெடுஞ்செழியனை சேர்த்துக்கல. தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் முதலமைச்சரான ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் நெடுஞ்செழியன் இல்லை, சீனியர். நான் வந்து அரசியல் பேசலை, சரித்திரத்தை பேசுகிறேன். ஏன் அப்போ கலைஞர் போய் கேட்டாங்க, ஏன் வந்து நெடுஞ்செழியன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க? அவர் கலைஞர் அவர் போய் கேளுங்க அப்படின்னாரு. அது எப்போ அப்படி தான் பேசுவார், வேடிக்கை பேசுவார். அவர் போய் கேளுங்க, நான் எடுத்துக்க தயார் அப்படின்னார். ஆகவே சீனியர்களை எடுத்துட்டா உங்களால் வேலை வாங்க முடியாது. அத்வானிஜி அங்கே போய் வேலை செய்யுங்க. இப்போது மோடி என்ன 2014 கேபினெட்டில் அவருக்கு கட்டப்பட்டவர்களை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். சிவராஜ் சிங் சௌகான் அவருக்கு இதுக்கு வந்து சிஎம் போஸ்ட் வந்து கொடுக்கல. அதே போல வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏஜ் ஃபேக்டர் தானே அப்போ எல்லாரும் பேசிட்டாங்க. மோடிக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, மோடி குஜராத்தில் தோல்வியே சந்திக்காதவர். சிவராஜ் சிங் சௌகான், வசுந்தரா ராஜே எல்லாம் அவங்க மாநில தோத்து போனவங்க. தோத்து போகாத ஒருத்தர் தான் பிரதமராக RSS தேர்ந்தெடுத்தது. வசுந்தரா ராஜே தோத்து போயிட்டு திருப்பி ஜெயிச்சாங்க. ஸோ மக்கள் செல்வாக்கு இல்லை, ஆல்டர்னேட்டிவாக தான் வந்தாங்க. ஆகவே அது இல்லாமல் ஒரு கேபினெட்டை யாரை போடணுங்கிற உரிமை பிரதமருக்கு தான் உண்டு. RSS ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், ஆனால் முழு உரிமை பிரதமருக்கு உண்டு. இப்போ நான் கேட்குறேன், கரெக்டாக 75 வயசு ஆன உடனே ரிட்டையர் ஆகி போகணுன்னு RSSல எந்த சட்ட புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டார். இது ஆல்வேஸ் அன் எக்ஸப்ஷன் டு ரூல். மோடி வில் கண்டினியூ ஃபார் another 5 years. யார் கேட்க முடியும்? சார் தி வீக்கில் கொடுத்த பேட்டியில் அமித்ஷா இதை பற்றி பேசியிருக்காரு. சார் 75 வயசுலாம் ஒரு மேண்டேட்டரி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் மோடிக்காக கன்வென்ஷன் தான் இது. வந்து நான் என்ன சொல்கிறேன், சட்ட விதிகளில் இல்லை, சட்ட விதிகளில் இல்லை, சட்ட விதிகள் திருத்தப்படலாம். இப்போது கலைஞர் இருந்த வரைக்கும் அவர் தான் திமுக தலைவர், ஸ்டாலின் இருக்க வரைக்கும் அவர் தான் திமுக தலைவர், வேறு யாரும் வர முடியாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க தான் அதிமுக தலைவர், எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்க தான் தலைவர். அவங்க கட்டுப்பாட்டில் கட்சியை வச்சுருந்தாங்க, தப்பு கிடையாது. இப்போ நார்த் இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. எல்லா கட்சியுமே ஒரு தலைவர் தான். RSS சொல்லி பிஜேபி செயல்படும் காலகட்டங்களில் அந்த மாதிரி தலைவரை உருவாக்குறதே RSS தான். மோடி வாஸ் த ப்ராடக்ட் ஆஃப் RSS. மோடி ஒன்றும் சுயம்புவாக வரல, RSS அவர் தூக்கி வளர்த்து விட்டு பிரைம் மினிஸ்டர் ஆச்சு. அப்படி இருக்கும்பொழுது பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு செய்கையும் RSS கண்காணிக்கிறது. RSS அப்ரூவல் இல்லாமல் அத்வானியோ, முரளி மனோகர் ஜோஷியோ, ஜஸ்வந்த் சிங்கோ மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் எப்படி ஒத்துன்னு இருப்பார்? RSS அப்ரூவல் கொடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு மந்திரி பதவி வேணாம்னு சொல்லியிருக்க முடியும், என்னோட பொறுத்த வரைக்கும். அப்போ RSS அப்ரூவல் வந்தாவிட்டு பிஜேபியில் என்ன ப்ராப்ளம்?
அது உட்கட்சி விவகாரம். பிஜேபியில் இந்த பிரச்சனை இல்லைங்கிறீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நஜ்மா ஹெப்பத்துல்லான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. சரி, காங்கிரஸில் மோத்திலால் வரான்னு ஒருத்தர் இருந்தார். நடக்க முடியாமல் நடப்பார். 90 வயசு ட்ரெஷராக இருந்தார். அந்த மாதிரி வேணா இளைஞர்கள் வேணும்னு நினைக்க காலையில் இருக்கு. ஆனால் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸெப்ஷன். பிரைம் மினிஸ்டர் மட்டும் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. சரி, மோடி எடுத்து வச்சிடுறீங்க. மோடி வேணாம், 70 முடிஞ்சு போச்சு, எடுத்து வச்சிருங்க. யாரை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு கேட்கும்? அமித்ஷா இருக்காரு. அமித்ஷாலாம் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாரும் ஊர்லேயும் தெரியாது சார். மோடியும் அப்படி மோடி அப்படி இல்லை. மோடி வந்து வளர்க்கப்பட்டவர். அவருக்கு இது கிரியேட்டர் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஓகே சார். மோடி அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆல் மோடி வளர்த்தார்ல சார். மோடி மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆல வேற யாரையும் வளர்த்த முடியாதா? 2 குஜராத்தி பேக் டு பேக் வர முடியாது. முதல்ல கெஜ்ரிவால் பண்ண தப்பு. 2 குஜராத்திகள் அடுத்தடுத்து பிரைம் மினிஸ்டரா வர்றது எந்த நாடும் ஒத்துக்காது. ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன், ஜனாதிபதி வட இந்தியர்னா துணை ஜனாதிபதி தென்னிந்தியர், ஜனாதிபதி தென்னிந்தியர்னா துணை ஜனாதிபதி வட இந்தியர். அப்போ இந்த வாட்டி மட்டும்தான் மாறி வந்திருக்கு. ஒரு எழுதப்படாத நம்ம எழுதப்படாத விதி. வெங்கையா நாயுடு இருந்தார், ஆர் வெங்கட்ராமன் இருக்கும்போது நார்த்ல ஒருத்தர் இருந்தார், சர்மா இருந்தார். அதுதான் நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது அடுத்து இதுக்கு முன்னாடி குஜராத்தி பிரைம் மினிஸ்டர் வந்து மொரார்ஜி தேசாய், வல்லபாய் பட்டேல் இருந்தார். ஆனால் பிரைம் மினிஸ்டர் இல்லை, துணை பிரதமராக இருந்தார். முழு பிரதமராக இருந்தது மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் மோடி தான் வந்திருக்காரு. எவ்வளோ வருஷம் கணக்கு பண்ணுங்க, 77 to 2014. அதனால் அடுத்து குஜராத்திக்கே கொடுப்பாங்கன்றது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது பாஜகவோட தலைவலி. நம்ம அதில் போய் நம்ம கமெண்ட் தான் பண்ணலாமே. தலைவலியா இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவலியா? அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. கெஜ்ரிவால் முதல்ல இந்தி கூட்டணிக்கு யார் பிரதமர்னு என்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் நான் வந்து மோடி வரலாமா வரக்கூடாதா, கண்டினியூ பண்ணலாமா, மாரலி தப்பா, அவர் வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா ஃபிசிக்கலி வீக்கான அப்புறம் டிபேட் பண்ணலாம். இந்தி கூட்டணி கெஜ்ரிவால் இருக்கிறது. உங்கள் கூட்டணி யார் பிரதமர்னு முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் யோசிக்கிறீங்க. 200 300 250 சீட்டில் போட்டி போடுற காங்கிரஸ், பிரியங்கா போட்டி போடுறாங்க, ராகுல் சொல்கிறார் ராகுலுக்கான பிரியா வரல. இவங்க இந்த தகராறுல நீ எதுக்கு கெஜ்ரிவால் அனாவசியமாக பிஜேபி கிட்ட போய் மோதி கெட்ட பேர் தான் வாங்கிக்கணும். ஏன்னா இன்டர்னல் மேட்டர். எப்படியும் 5 வருஷம் மோடி கண்டினியூ பண்ணுவார். விட்டா அதுக்கு அடுத்த டைமும் கண்டினியூ பண்ணுவார். அது அவங்க கட்சிங்க, அவங்க ஆட்சிங்க. நம்ம கமெண்ட் தான் பண்ண முடியும். எனக்கு மோடி பிடிக்கல, மோடி பிரதமர் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் வரக்கூடாதுன்னு தடுக்கிற பவர் என்கிட்ட இல்லை. அவரை தேர்ந்தெடுக்கிற பவர் மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும், அவரை தேர்ந்தெடுக்கிற பவர் ஆர்எஸ்எஸ் இருக்கிற வரைக்கும், அவரை தேர்ந்தெடுக்கிற பவர் எம்பிக்கள்கிட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒன்றும் அசைக்க முடியாது. எந்த சட்டம் எந்த பயிலாவும் அவர்கிட்ட செல்லுபடியாக. ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். காங்கிரஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அமேதியில இருந்து ரேபரேலிக்கு ஏன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்தாரு? குறிப்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டி போடணும்னு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு குரல்லாம் எழுந்தது. பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி போடவில்லை. ஏன் ராகுல் காந்திக்கு திடீர் தொகுதி மாற்றம்? கடந்த முறை ஸ்மிருதி இரானி கிட்ட தோற்ற மாதிரி இந்த முறையும் தோற்றுருவோங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் ரேபரேலிக்கு வந்திருக்காரா? அதாவது அம்மாவின் தொகுதிக்கு மீண்டும் ராகுல் வந்திருக்காரா? ரேபரேலி அமேத்திலாம் வந்து பாக்கெட் பெரோ ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ் ஸ்ட்ராங்கோல்டு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் தோத்தா கூட ரேபரேலியும் அமேத்தியும் தோக்காது. ஏன்னா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி தொகுதி. சதீஷ் சர்மா போட்டு ஜெயிச்சிருக்காரு. ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு, ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்டு சதீஷ் சர்மா ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதியை இது என்ன விவரம்னா, வயநாட்டில் இந்த வாட்டி ராகுல் காந்தி தோக்கிறார். அது வந்து தோக்கிறதுக்கான வேலையை பண்ணுறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். சிபிஎம் சிபிஐ அனே ராஜா ஸ்ட்ராங்காக போட்டாங்க. அது வந்து ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வாட்டி கேரளாவில் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை அப்படி. ஏன்னா கேரளாவில் எப்பயுமே வந்து மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. வயநாட்டில் இந்த முறை அனிராஜா தான் ஜெயிக்கிறாங்களா? வயநாட்டில் அனிராஜா ஜெயிக்கிறது ஒரு ஈஸியாக போயிடுது. அவர் இன்னொரு சேஃப் தொகுதி தேடி பார்த்தாரு. அமேத்தியில் இந்த அம்மா உட்காந்து ஸ்மிருதி இரானி வாங்க 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 போட்டி போடலாம், வாங்க எனக்கு எந்த போட்டி போடுங்கன்னு மிரட்டுது. இவர் நைட்டெல்லாம் தூக்கெல்லாம் பயப்படுறாரு. என்னடா அது, இங்கே ரெண்டு லேடிகிட்ட தோற்று போனால் அப்புறம் எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? ஸ்மிருதி இரானி என்னன்னா அங்கேருந்து பயமுறுத்துது. நீங்கள் வாங்க தலைவரை போட்டி போடுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, வின் பண்ணுங்க, வாங்க வாங்க அப்படின்னு. இது என்னடா வம்பா போச்சு. திருப்பி அமைதியில் போன ஆல்ரெடி தோற்று போன தொகுதி. வயநாட்டிலையும் தோற்று போயிட்டார். அமைதியாக ஜெயிக்கணும், அமைதியும் தோற்று போயிட்டாருன்னா அரசியல் வாழ்வு அஸ்தமானமாடு. என்னதான் நீங்கள் சொன்னால் கூட அரசியல் வாழ்வு காலியாயிடும். ஸோ அவன் அம்மாட்ட 3 மாதம் முன்னாடியே பேசி, அம்மா எனக்கு ரேபரேலி கொடு, நீ ராஜ்யசபா எம்பியாக போய்டு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம், சரி நான் ராஜ்யசபாவுக்கு போகிறேன், உனக்கு கொடுக்குறேன். ஆனால் கடைசி 2 நாள் வரைக்கும் அவர் முடிவு பண்ணாமல் இருந்தார். நீ அவர்கிட்ட என்ன ஒரு குணம்னா,
எதையுமே முடிவு பண்ண மாட்டார். எல்லாம் அப்படியே காலப்போக்கில் போட்டுன்னு விட்டுருவார். நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தார், முடிவெடுக்க முடியாத பிரதமர்னு பேர். அப்படியே விட்டுருவார். காலம் எப்படி போகிறதோ அப்படி போட்டோம். 5 வருஷம் கழிச்சு இல்லாட்டி டேக் இஸ் ஓன் கோர்ஸ் பாரோம். அதுவா என்ன நடக்குதோ நடக்கட்டும். அம்மியா 5 வருஷத்தை முடிச்சார். 5 வருஷம் முடிச்சார். அது எல்லாம் 5 வருஷத்தில் அதுவே முடியும். இவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். நரசிம்மராவ் முடிவெடுக்காத பிரதமரில் ஒருத்தர். அந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து சரி அம்மா வித்ரா பண்ணி ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க, தொகுதி காலியாக போச்சு. 2 நாள் முன்னாடி வரைக்கும் நாமினேஷன் போடல. கார்கே சொன்னாராம், ஐயோ அந்த 2 தொகுதி பற்றி என்கிட்ட பேசாது, வேறு எந்த தொகுதி வேணால் கேளுங்க, அது 2 தொகுதி வந்து விட்டுருங்க போட்டி. அவன் கேட்டான் சீனியர் காங்கிரஸ் தலைவர்லாம், ஐயோ அந்த தொகுதியில் போட்டி போடாமல் போச்சுன்னா நம்ம இந்திரா காந்தியோட மானம் போயிடுங்க, சோனியா காந்தி மானம் போயிடுங்க. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, அதுதான் அவங்க ஃபேமிலிங்க, நம்ம தலையிட வேணான்னு. ராகுல் காந்தி கூப்பிட்டு பிரியங்காவை போட்டி போடக்கூடாதுன்றாங்க. ஏன் தெரியல. அந்த தொகுதி ரேபரேலி வந்து ஒரிஜினல் பிளான் பிரகாரம் பிரியங்கா கொடுத்துட்டு பிரியங்காவை அடுத்த இந்திரா காந்தியா வளர்த்து விடுறதா பிளான். ஏன்னா ராகுல் வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஸ்டேபிளாகவே இல்லை. பிரதமர் இருக்காரா இல்லையா, கட்சியில் இருப்பாரா, போகிறா எம்பி என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ பிரியங்கா இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் அமைச்சரில் போட்டு போட்டு தோல்வி அடைஞ்சு நீ ரேபரேலியில் ஜெயிச்சேன்னா என் அரசியல் வாடு அஸ்தமானம் ஆகிடும், ஃபேமிலியில் நீ பெரிய ஆள் ஆகிடுவேன், நீ போட்டி போடக்கூடாது. அந்த மாதிரி சொல்லிச்சோம். ஓகே நான் போட்டி போடல, எங்கள் ஹஸ்பண்டு கொடு, வத்ரா போட்டி போட்டோம், ராபர்ட் வத்ரா, அவரும் வரக்கூடாது, அவருக்கு காங்கிரஸ் என்ன சம்பந்தம்? அதுக்காக என்னங்க அது எங்கள் வீட்டு மாப்பிள்ளைங்க, நீங்கள் பிள்ளையார் மாப்பிள்ளை, அவர் போட்டி போட்டக்கூடாது, நோ அவரும் வரக்கூடாது. கடைசியில் டாக் இந்த மேஞ்சன்ற மாதிரி இவரும் போடாமல் யாரும் போடாமல் நாமினேஷன் போய் மல்லிகார்ஜுன கார்கே ஓடினாராம் சோனியா காந்திட்ட, அம்மா காப்பாற்றுங்க, மானம் போது, ரெண்டு பேரும் போட்டி போட மாட்டேறாங்க, பஞ்சாயத்து பண்ணுங்க, சீக்கிரம் பஞ்சாயத்து பண்ணுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கெஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ராகுல் நீ வந்து தயவுசெய்து ரேபரேலியாவது போடு, நாமினேஷன் நான் ஜெயிக்க வச்சு. ராகுல் ரேபரேலியில் ஜெயிப்பார். ஏன் பாக்கெட் பரம். ராகுல் ரேபரேலியில் தோப்பாருன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் என்ன தான் அங்கே பிரைம் மினிஸ்டர் மோடியே அங்கே போட்டால் கூட ராகுல் ஜெயிப்பார். ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இடம். அமேத்தி அப்படி இல்லை. அமேத்தி ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தி கான்ஸ்டிடுவன்சியாக இருந்தது. ஸ்மிருதி இரானி பிடிச்சி வச்சு அது நல்ல ஜம்முன்னு பண்ணி மக்கள்கிட்ட அப்படி ஒரு அன்பாக இருக்காங்க. அது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு தான் போல. இப்போ ராகுல் ஜெயிச்சிருவார். கேரளாவில் தோத்தா கூட தப்பு இல்லை. ஆனால் இது என்ன காட்டுறதுன்னா, கட்சி உள்ள ஒரு இணக்கமான போக்கு சிஸ்டர் பிரதருக்குள்ளே இல்லை அப்படின்னு தான் காட்டுறது. சார் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு சார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 இதுக்குள்ளே தான் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அலையலையாக வந்து ஓட்டு போட்ட மாதிரி எங்கேயும் தெரியல. இந்த 4 கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் ஒன்றும் ஃபஸ்ட்டு முதல் கட்டம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வந்து மக்கள்லாம் வந்து போட்டு போட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன்னா எப்பவுமே 7 மணிலேருந்து அந்த லோவர் கிளாஸ் எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் ஸ்லம் டெவலப்பர்ஸ் அவங்களாம் தான் போய் ஓட்டு போடுவாங்க. இந்த வாட்டி மேல் தட்டு மக்கள்லாம் 7 மணிக்கு வந்துட்டாங்க. 6:45 எல்லா அப்பார்ட்மெண்ட்டு, ஹைஎண்டு, மிடில் இன்கம், ஹை இன்கம், ஹெச்ஐஜி, எம்ஐஜி எல்லாம் வந்துட்டாங்க. அந்த கூலி தொழிலாளர்கள், ஸ்லம் டெவலப்பர்ஸ் அவங்கெல்லாம் வந்து லேட்டாக வந்தாங்க. ஸோ இவங்க வந்தது ஒரு சேஞ்ச். ஆனால் பெங்களூர்லேயோ மற்ற ஊர்லேயோ ஆந்திராலேயோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி தெரியல இன்னைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டோட இன்கம்பன்சி, அந்தந்த மாநில அரசுகள் மேலே கோபம் மக்களை ஓட்டு போடாமல் தடுத்தது ஒன்று, யாருக்கு போட்டால் என்னங்கிறது ஒன்று, எதிர்கட்சியான பிஜேபிக்கோ காங்கிரஸோ whatever போடுறது ஒன்று. ஸோ அந்த ஒரு எந்தூசியாசம் இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 70% போட்டாங்கன்னா தெரியும், அப்போ வந்து டிஎம்கே எதிராக போடப்பட்ட வாக்குன்னு. அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிராக போடப்பட்ட வாக்கே இல்லை. ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் அப்படியே போய் திமுக எதிராக குத்துறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். 75% வந்ததுன்னா அப்போ நம்ம சொல்லலாம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருந்தாங்க. 96 ஜெயலலிதாவுக்கு ஆச்சு, கலைஞர் மாதிரி ஆச்சு ஒரு பீரியடில். அந்த மாதிரி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி பெரிய அலை ஒன்றும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததே தவிர பெரிய அலை இல்லை. ஓட்டிங் பேட்டர்னும் வந்து ரொம்ப சிம்பிள் பேட்டர்னாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் அவருக்கு எதிரான ஒரு கோபம் நல்லா தெரிஞ்சு. ஏன்னா 5 வருஷத்தில் வார்த்தையை தவிர எதுவுமே அவர் பண்ணதா தெரியல.
அமராவதி 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 அம்பிகாவதினார். ஒன்றுமே வேணாம். சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் போட்டார். இதே இந்த பாலிடிக்ஸ் தான் பண்ணிருக்காரு. சரி, ரேவந்தாவது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. பட் ராஜசேகர ரெட்டியோட பையன் ஒன்றுமே பண்ணல. ஸோ என்ன உருப்படியாக பண்ணார்? ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு வந்துடுறாரு. அடுத்த சிஎம் அவர் தான். தெலுங்கானாவில் இந்த வாட்டி நிறைய சீட்டுகள் பிஜேபி ஜெயிக்கும். எனக்கு கேட்டால் ஹைதராபாத்தில் இந்த வாட்டி பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சார். ரேவந்த் ரெட்டி இருக்காரு சார். இல்லை, ஹைதராபாத்தில் எம்ஐஎம் லீடர் அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு அம்மா இறங்கியிருக்காங்க. பாஜக சார்பாக ஒரு லேடி ஃபார்மசூட்டிக்கல் யூனிட் வச்சுருக்காங்க. அந்த அம்மா அப்படி சொண்டு வேலை செய்கிறாங்க. இந்த வாட்டி எம்ஐஎம் லீடர் தோற்க போகிறது ஒரு பெண்மணியிடம், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட பெண்மணியிடம். ஓவைசி தோக்குறாருங்கிறீங்க? ஓவைசி கண்டிப்பாக தோக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஓவைசி ஹைதராபாடோடைய கோட்டை சார். கோட்டை, அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஒரு அம்மா வந்துட்டாங்க. பெண் புலி, பெண் சிங்கம் மாதிரி வந்துட்டாங்க. அந்த ஸ்மிருதி இரானி அஸ்கம் அவங்க பிரச்சாரம் அப்படி பண்ணாங்க. அப்படி ஒரு பிரச்சாரம் சர்ச்சையிலையும் மாட்டினாங்க சார். சர்ச்சையிலையும் மாட்டினாங்க. இதை எடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் சர்ச்சைங்கிறது எல்லாம் காமன் கேண்டிடேட். நான் என்ன சொல்கிறேன், மக்களிடம் கொண்டு அவங்க சேர்க்கப்பட்டாங்களா? பாஜகவோட அவங்க மக்களிடம் பாப்புலர். ஏன்னா ஃபார்மசி யூனிட் வச்சு எவ்வளோ தான தர்மம் பண்ணாங்க. ஹைதராபாத்தில் அவங்கள தெரியாதவங்களே கிடையாது. அந்த ஒரு ஃபேமஸ் பஞ்சாரா ஹில்ஸில் ஃபேமஸ் ஃபேமிலி. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் பல கணக்குகள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவாசி தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோத்தாருன்னா அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கார்பரேஷன் தேர்தல்லையும் நகராட்சி தேர்தலையும் அங்கே ஜெயிச்சது உங்களுக்கு தெரியும், நம்ம மறுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது, ஒரே நாளில் வளர்ச்சியில் வளர்ந்துட்டு வருது. ஆனால் இந்த அடுத்த கட்ட தேர்தல் இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கடந்து போன தேர்தல் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டாக காட்டல, ஜனங்களும் காட்டல, மீடியா ஒன்றும் பண்ணல. 3 கட்டம் தான் இருக்குது சார். இன்னும் 3 கட்டம் இருக்குது. இந்த 3 அடுத்த கட்டங்கள் எப்படி வர போகிறதுன்னு பார்க்கணும் சார். குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பல குரல்கள் ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தனியாக போகணும், இந்தியா கூட சேரணும் அப்படிங்கிற பல குரல்கள்லாம் ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில்? பாகிஸ்தானோட இராணுவத்தின் பயம், பாகிஸ்தான் அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன், பாகிஸ்தான் இராணுவத்தின் பயம், பாகிஸ்தான் உளவுத்துறையின் பயம். மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தார்னா காஷ்மீர், பாகிஸ்தானால் எடுத்துக்கொள்ளப்பட்ட காஷ்மீர் அதுவே லட்டு மாதிரி நம்ம கையில் வந்து விழுந்துடும். எப்படி சார் வரும் சொல்கிறேன். அவங்க பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டாருன்னா, டொனால்டு ட்ரம்ப்பும் மோடியும் சேர்ந்தாங்கன்னா பாகிஸ்தானை காலி பண்ணுவாங்க. என்ன சார் சொல்றீங்க? பலுச்சிஸ்தான் ஒரு மாநிலம் எப்படா பிரிஞ்சு போவோன்னு காத்துட்டு இருக்கு பாகிஸ்தானை விட்டு. அது க்ளூ போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க மிலிட்ரி ரூலர்லாம். அந்த இருக்கிற மக்கள்லாம் வந்து மோடியை கடவுளாக கும்பிடுறாங்க. பலுச்சிஸ்தான் எங்கே பார்த்தாலும் இந்தியா நம்மளா சொல்கிறோம், அங்கே இந்திய அவ்வளோ இந்தியா மேலே பற்று உடையவராக இருக்காங்க. பலுச்சிஸ்தான் மூமெண்ட் உலகம் முழுக்க பரவிட்டு வருது. இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லோ கேப்டெல்லாம் சப்போர்ட் பலுச்சிஸ்தான் போட்டிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவிட்டு வருது. அந்த பலுச்சிஸ்தான்ங்கிற ஒரு நாடை மோடி மனசு வச்சா எப்படி பங்களாதேஷ் உருவாக்குனாரோ, அப்போ இந்திரா காந்தி சொல்லுவாங்க, ஷி நாட் ஒன்லி மேட் ஹிஸ்ட்ரி, ஷி மேட் ஜாகிரஃபிம்பாங்க. ஏன்னா பங்களாதேஷை பிரித்து எடுத்தாங்க. இந்திரா காந்தி ஆல்சோ மேட் ஜாகிரஃபின்னு. அந்த மாதிரி நரேந்திர மோடி அடுத்தது பாகிஸ்தானிடம் போன காஷ்மீரத்தை லட்டு மாதிரி எடுத்துப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று பண்ணுவார், சர்ச்சைக்குரிய பகுதி, சர்ச்சைக்குரிய அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. காஷ்மீர் மக்கள் தான் காஷ்மீர் பகுதியில் குடியிருந்தாங்க. தட் இஸ் இந்தியாவிடம் இருந்து பிடுங்கப்பட்ட காஷ்மீர் பாகிஸ்தான் ஆளுமைக்கு ஆக்குபைட். அதை வந்து சசி தரூர் ஆக்குபைட்னு சொல்லக்கூடாதுங்கிறார், அட்மினிஸ்ட்ரேட்டுங்கிறார். ஆக்குபைட்னு அவங்களுக்கு கோவம் வருமா? காங்கிரஸ் என்ன சாஃப்ட் கார்னர் பாருங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் தான் கரெக்டான வேர்டு. ஆக்குபைட் காஷ்மீரில் வந்து காஷ்மீர் மக்கள் இருந்தாங்க. இது காஷ்மீர் மக்கள் இருக்கிறது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பிடிக்கல. நாளைக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா கூப்பிடு, பஞ்சாப் எல்லாம் வந்து குடியமர்த்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவில் பண்ண மாதிரி பஞ்சாபியர்களை கூட்டின்னு வந்து பாகிஸ்தான் ஆளுமைக்கு உட்பட்ட காஷ்மீரில் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான் பஞ்சாபி who are haters of India, இந்திய எதிர்ப்பாளர்கள். ஏன்னா 1947 போனவங்கலாம். காஷ்மீர் பிரிக்கப்பட்டாலும்
அந்த பக்கத்துல இருக்க காஷ்மீரிகள் அந்த சைடு இருக்க, அதாவது பஞ்சாப் பார்டர்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் பண்ணாங்க. இருக்கக்கூடிய பஞ்சாபியர்களை பிஓகேல வைக்கிறாங்களா? ஆமா. இப்போ வந்து அஜித் தோவலோட பிளான் என்னன்னா, 3வது முறையா மோடி வந்த உடனே ஆச்சு, ராம ஜென்மபூமி முடிஞ்சு போச்சு, காஷ்மீர் முடிஞ்சு போச்சு, 370 எல்லாம் ஓவர். நம்மால செய்ய முடியாது ஒண்ணு, உலகத்து நாடுகளில் நம்ம தலைக்குழி ஏற்படுத்துது காஷ்மீர் ப்ராப்ளம். ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னும் அந்த ரெசல்யூஷன் லைவா இருக்கு. நெஹ்ரு கொண்டு போனார். நம்ம நாட்டு ப்ராப்ளத்தை காஷ்மீரில் வச்சு ஐநா சபையே எனக்கு நியாயம் கொடு அப்படின்னு அவனை கொண்டு போய் கேட்டு அவன் வந்து அதுக்கு அதை வச்சு ரெசல்யூஷன் இன்னும் உயிரோடு இருக்கு யூஎன்ல. இது வந்து யாராலையும் தீர்க்கப்பட முடியல. மோடியால் மட்டும்தான் காஷ்மீர் ப்ராப்ளம் தீர்க்கப்பட முடியும். இந்திரா காந்தி மனசை வச்சா பண்ணிருக்கலாம். 71 வாரில் பங்களாதேஷ் தனியாக பிரிச்சு கொடுத்தாங்க, பெரிய வெற்றி. அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. வச்சு ஒரு அடிச்சு நோக்கி துவக்கி தனி நாடாக்கிட்டாங்க. பாகிஸ்தானை உடைச்சாங்க. 1 லட்சம் ராணுவ வீரர்கள் நம்ம பிடிபட்டாங்க கைதியா. அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்திரா காந்தி காஷ்மீர் எங்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எங்ககிட்ட பிடிக்கிற காஷ்மீரை கொடுங்க, நாங்கள் 1 லட்சம் ராணுவ வீரர்களை கொடுக்குறோம், ஒரு பார்டர் போட்டிருக்கலாம். ஆனால் அப்போ வந்து ரஷ்யாவோட தலையீடோ அமெரிக்காவோட தலையீடோ இருந்ததுனால இந்திரா காந்தியால் காஷ்மீர் எடுக்க முடியல. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. அந்த பீரியடில் காஷ்மீர் எடுத்துருந்தானா பணம் புட்டா சொன்னாராம், எங்களுக்கு இந்த 1 லேக் ராணுவ வீரர் வேணாம், காஷ்மீரும் கொடுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோன்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு ஃபாரின் செக்ரட்டரி அப்போ இருந்து ஒரு புக் எழுதுன படித்தேன். அந்த புக்கில் போட்டுருந்தாராம், புட்டை சொன்னாராம் 1 லேக் சோல்ஜர்ஸ் தானே, நீங்களே வச்சுக்கோங்க. இந்திரா சொன்னான், ஐயோ நம்ம 1 லேக் சோல்ஜர் வச்சுனோம் எப்படி சாப்பாடு போடுறது, அவன் பாகிஸ்தான் பையாக இருப்பானே, ஓடி எல்லாத்தையும் கதவை திறந்து அனுப்பு, வெளியில் அனுப்புட்டாங்களாம். ஸோ புட்டா கிளவராக கேம் ஆகிட்டார். அதற்கு பிறகு காஷ்மீர் இந்தியாவோட வரணும்னா நமக்கு அமெரிக்காவோட ஆதரவு தேவை. இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டார்னா மோடியோட கை சேர்ந்து தீவிரவாதத்தை உலகம் முழுக்க ஒழிப்பார். மோடியோட ஜோ பைடன் கூட அந்த அளவுக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ஜனாதிபதி இல்லை. ஆனால் அமெரிக்காவோட ஆதரவு நமக்கு இருந்து ரஷ்யாவோட ஆதரவு இருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டா உடையும். பலுச்சிஸ்தான் தனி நாடாக மாறி இந்தியாவோட ஆதரவு நாடாக வந்துடும். காஷ்மீர் உள்ளே வந்துடுவார். அஜித் தோவல் பிளான் பிரகாரம் காஷ்மீரில் இருக்கிற பாகிஸ்தானிய பஞ்சாபிகள்லாம் பாகிஸ்தான் பக்கம் தள்ளப்பட்டு காஷ்மீரத்து மக்கள் இந்தியாவோட இணைச்சு அகண்ட பாரதமாக வரத்துக்கு பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்ச பயத்தில் தான் திருப்பி நான் முதல்லேருந்து வரேன். பாகிஸ்தானோட இராணுவம் ராகுல் காந்தி காலில் விழுந்து எப்படியாவது நீங்கள் பிரதமராக வந்துடுங்க, இது எங்களை காப்பாற்றுங்கன்னு ட்வீட் போட்டார் ஒரு மந்திரி. அடுத்து இந்தியாவோட பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ராகுல் தான். மனிஷா கிரேட் சொல்றார், ஓ அணுகுண்டு வச்சுருக்கான்ப்பா. என்ன மிரட்டுறீங்களா? இந்தியா பார்க்காத அணுகுண்டா? சைனாட்ட அணுகுண்டு கிடையாதா? அமெரிக்காட்ட அணுகுண்டு கிடையாதா? என்ன பேச்சு, என்ன இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமா இல்லை? அணுகுண்டு வச்சுருக்கான், அவன் மோதாத. தண்ணி காமிச்ச பாகிஸ்தான் உங்கள் தலைவி இந்திரா காந்தி தண்ணி காமிச்சாங்க. அப்போ பயந்தாங்களா? இல்லையே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? காரணம் இருக்குது. பாகிஸ்தான் சொல்லுது, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் தப்பிச்சோம், நாங்கள் சேஃபாக இருப்போம், எங்கள் நாடு உடையாது, இல்லை நாளாக உடையும்னு. அப்போது பாகிஸ்தான் உடையக்கூடாதுங்கிற பயம் காங்கிரஸுக்கு இருக்குது. பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதுங்கிற பயம் இருக்குது. பாகிஸ்தான் லாபி உங்களுக்கு வேலை செய்யுது, இன்டர்நெட்டாக சைனீஸ் லாபி வேலை செய்யுது. எப்படி நீங்கள் வந்து இந்திய பிரஜைன்னு சொல்கிறீங்க, இந்திய குடிமக்கள் சொல்கிறீங்க, இந்தியாவோட ஆதரவாளர் சொல்கிறீங்க? அப்போ மோடி ஆன்டி நேஷனலாக கோவம் வருது இல்லை? அப்போ கரெக்ட் தானே? நீங்கள் பாகிஸ்தான் சப்போர்ட்டாக பேசிட்டு ஒருத்தர் இல்லை, மனிஷா கிரேட் சொல்கிறார் அணுகுண்டு இருக்குன்றார், சசி தரூர் சொல்கிறார் நோ பாகிஸ்தான் ஆக்கிபைட்னு சொன்னால் மனசு வருத்தப்படும். யார் மனசு? 75 வருஷம் நம்ம நாட்டை சீரடிக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு எவ்வளோ அப்பாவி உயிர், எவ்வளவு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு பண்ணுற மரியாதையே அது. பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு சொல்லலாமா? அடி நெய் பூசி மொலாம் பூசி மனசு வருத்தப்படாத மாதிரி சொல்கிற வார்த்தை. ஒருத்தர் சொல்கிறாரு பாகிஸ்தான் ஏங்க பாய்ச்சிக்கணும், ஒருத்தர் ரூபாய் நோட்டு மினிஸ்டர் பாகிஸ்தான் வித்துட்டார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் எங்கே மோடி மாதிரி பாகிஸ்தானை அப்படி சில்லு மாதிரி வச்சு கிட்ட வந்தால் கால் நறுக்கிடுவேன், ஓரமாக உட்காரு அப்படின்னு வாயை மூடின்னு உட்காந்துருக்கான். பாகிஸ்தான் இதாவது ஒரு இப்போ இந்த 5 வருஷத்தில் எங்கன்னா சைனாவாவது வாலாட்டுது, பாகிஸ்தான் வாலாட்டி பார்த்துருக்கீங்களா? கொலாப்ஸ் ஆகி போச்சு. 1 கிலோ கோதுமை 750 ரூபா பாகிஸ்தானில். கல்யாணம் விருந்து கூடாதுன்ட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம எப்படா இந்தியாவோட சேர போகிறோன்னு காத்துட்ருக்காங்க. விட்டிங்கன்னா என்டையர் பாகிஸ்தான் இந்தியாவோட வந்துடும் போலகுது. அப்படிப்பட்ட ஆனால் இந்தியா டேஞ்சர். அஜித் தோவல் சொன்னாராம், நம்ம தப்பை பண்ணக்கூடாது,
எல்லா பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்ந்தா அப்புறம் திருப்பி பழைய இந்தியா பாகிஸ்தானை மாறிடும். ஸோ அது ஒரு பிளான் வச்சுருக்காங்க. 3வது முறையாக பிரதமர் வந்து ஆட்சி பீடத்தில் மோடி உட்கார்ந்தாருன்னா இந்தியாவோட பலம் பெறும், இந்தியாவோட ஜாகிரபி கிரியேட் ஆகும், பாகிஸ்தான் உடைக்கப்படும், இல்லை உடைந்து போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி உலக அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.